ஸோ வணக்கம். இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் ஜர்னியில் கவிகை ஃபுட்ஸோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஆதிரன் சார் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய சூப்பர் ஃபுட்ஸ், ஃபேன்சி ஃபுட்ஸ்னு சொல்லி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் அதெல்லாம் ஹெல்த்தியான ஒரு விஷயமா அப்படின்றது நமக்கு ஷுவராக தெரியாது. ஸோ நம்மளோட ஒரு பாரம்பரியமான அத்திப்பழத்தை பேஸ் பண்ணி, அதுவும் நாட்டு அத்திப்பழத்தில் மதிப்பு கூட்டல் செஞ்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் குறிப்பாக இந்த நாட்டு அத்திப்பழத்தை அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கிற மாதிரியான பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம கூட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களை பற்றியும் நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்றது தெரிஞ்சுக்கலாங்க. என் பேர் ஆதிரனுங்க. நம்ம சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தோம். சொந்த ஊர் இங்கே திருச்செங்கோடு தான். படித்ததெல்லாம் சிவில் இன்ஜினியர் படித்தோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அது சார்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சோங்க. ஒரு கட்டத்தில் அதெல்லாம் சலிச்சு போய் என்ன ஒரு ரொட்டீனான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கூடவே நம்மாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அது சார்ந்து பயணிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இது எல்லாமே நம்மளுக்கு சரியான வாழ்வு கொடுக்கறது இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு இடத்துல முட்டிக்கிறோம் அப்படின்ற ஓரளவுக்கு புரிதல் வர ஆரம்பிச்சு. கூடவே நம்ம ஊர்களில் மரங்கள் கொஞ்சம் நட்டுட்டு இருக்கிறது, ஊரில் மரம் நடும்போது நம்ம வீட்லேயே அந்த மரத்தை கொண்டாந்து நடுறது, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் அத்தி மரமும் நட்டுருந்தோம். ஒரு கட்டத்தில் இந்த சென்னை வாழ்க்கை போதும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த ஊருக்கே திரும்பி விவசாயம் செய்யலாம் அப்படின்றதுக்காக ஊர் பக்கம் வந்தோம். இயற்கை விவசாயம் செய்யலான்ட்டு இங்கே வந்துட்டு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கும்போது கூடவே நம்ம ஏற்கனவே நட்டு வச்ச அத்திப்பழ மரத்துலேருந்து பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. பழுத்து கீழே கொட்டிகிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நான் முகநூலில் கொஞ்சம் எழுதிட்டு இருப்பேங்க. அப்போ இதை பற்றி நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா நாட்டு அத்திப்பழத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற முகநூலில் கேட்க ஆரம்பித்தோம். அப்போது சில பேர்கள் இதுமாரி பண்ணலாம், தேனில் ஊற வச்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது ஆரம்பித்தது அங்கே தேனில் ஊற வச்ச அத்திப்பழம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக செய்ய ஆரம்பித்தோங்க. அது விற்பனைக்குன்னு இல்லை, நம்ம சொந்த பயன்பாட்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் அப்படி செஞ்சிட்ருக்க அந்த பதிவை பார்த்துட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற கோபாலகிருஷ்ணன் ஒரு சித்த மருத்துவருங்க, அவர் நம்மளுக்கு இலகம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் அதை கற்றுட்டு வந்தோம். அடுத்தது இப்படியே ஒவ்வொன்றா செய்ய அதிலிருந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அப்புறம் இங்கே இருக்கிற சித்த மருத்துவர்கள் வச்சு அடுத்தது அந்த ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொன்றா தேடி ஒவ்வொன்றா ட்ரையல் அண்ட் எரரில் பார்த்து செய்ய ஆரம்பிச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்குங்க. இன்னொரு 3 ப்ராடக்ட் லைன்ல இருக்குங்க. இங்கே நிறைய டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதனால குறிப்பாக அத்திப்பழத்தை சூஸ் பண்ணீங்க? நான் அத்திப்பழத்தை சூஸ் பண்ணனோட அத்திப்பழம் தான் நம்மளை சூஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கீழே கொட்டிட்டு இருக்கிற பழம் என்னன்னு தெரியாமல் இருக்கும். சுற்றி இருக்கிறவங்களை கேட்டால் கூட அந்த மரத்துலேருந்து பழம் கொட்டும் போது சுற்றி இருக்கிறவங்களை கேட்டால் தெரில, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாங்க. மார்க்கெட்டில் நம்ம அப்போ விசாரிக்கும் போது எல்லாம் ஹைப்ரிட் பழமாக தான் இருந்துகிட்ருக்குங்க. ஏன்னா அது ஒரு 10 நாள் 5 நாள் கூட வச்சு பயன்படுத்த முடியும். இந்த நாட்டு அத்திப்பழம்ன்றது குறிப்பாக ஒரே ஒரு நாள் தான் வச்சிருக்க முடியும். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம்ன்றது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை தான் நமக்கு அத்திப்பழம்னா டக்குன்னு ஞாபகம் வரும். ஸோ அதுக்கும் இந்த நாட்டு அத்திப்பழத்துக்கும் என்ன வித்தியாசம்? கடையில் விற்கிற அந்த ஹைப்ரிட் அத்திப்பழம் பொதுவாக ரவுண்டாக இருக்கும். மாலையில் நீங்கள் சொன்ன மாதிரி மாலையில் கோத்து வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா அது சக்கரை பாகில் வேக வச்சு கோத்து வைக்கிறாங்க. அது எவ்வளோ தாங்க உங்களுக்கு பழமாக இருக்கும்போது சரியில்லை, அந்த சக்கரை பாகில் வேக வச்சு காய வச்சாலும் புளியில் உள்ள ஒரு ஈரப்பதம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். நாட்டு அத்திப்பழம் அப்படி கிடையாதுங்க. காஞ்சிச்சுன்னா முறுக்கு மாரி உடைய ஆரம்பிச்சிடும். இதோட தன்மை வேறு, இதோட தன்மை வேறு. நாட்டு அத்திப்பழம் ஒரு பெரிய மரமாக வளரும். ஒரு 25-30 அடி கூட மரமாக வளருங்க. ஆனால் அந்த ஹைப்ரிட் மரம் ஒரு 10 அடி, அதுலேயே ஒரு செடி வகையை சேர்ந்தது. இது ஒரு மரம் வகையை சார்ந்ததுங்க. நாட்டத்தின்றது ஒரு மரம் வகையை சார்ந்தது. இப்போ இந்த நாட்டு அத்திப்பழத்தோடைய விவசாயம் பற்றி பேசணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம இந்த ஊர் சைடில் இருக்குங்க? பொதுவாகவே நாட்டு அத்தியை விவசாயமாக யாரும் பண்ணுறது இல்லைங்க. வீட்டுக்கு ஒரு மரம், மாட்டுக்கு நிழலாக இருக்கட்டும்னு வைப்பாங்க. இல்லை காட்டு ஓரத்தில் ஒரு ஓரமாக ஒரு கரையோரத்தில் ஆத்தவங்கரை ஓரத்தில் அப்படி முளைச்சி இருக்கிறது தான் நாட்டு அத்தி மரமாக இருக்கும். இது விவசாயம்னு யாரும் பண்ணலைங்க. அந்த ஒரு செட் ஆஃப் டைம்ன்றது 45 நாள். அடுத்த பேட்ச் 45வது நாள் 50வது நாள் கிடைக்குங்க. அந்த 45வது நாளில் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பழம் பறிக்க ஆரம்பிச்சிடணும், பழம் உழுக ஆரம்பிச்சிடும். அதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 250 300 கிலோ வரலும் பழம் ஒரே மரத்தில். ஓகே, ஆக்சுவலாக அந்த மரத்தோட லைஃப் டைம் என்னது, எவ்வளோ வருஷம் இருக்கும்? அது 80-100 வருஷம் வரலாம் கூட இருக்குங்க. அதுக்கு மேலே இருந்தது இருக்குங்க. அதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ்ன்றது ஏதாவது பண்ணணுங்களா? நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க. சாதா மழை தண்ணி வச்சு அது வளர்ந்துக்குங்க. நம்ம ஏதாச்சும் நம்ம வாய்க்கால் ஓரங்கள் இருந்தால் நம்ம தண்ணி விடுவோமா இருக்கும், அது போதுங்க. நம்ம ஸ்பெஷலாக அதை கவனிக்கணும் அப்படின்றலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான நாட்டு அத்திப்பழத்தை நீங்கள் எங்கேருந்தாலும் சோர்ஸ் பண்ணிக்கலாம்? நம்மகிட்ட ஒரு 2 மரம் இருக்குங்க. அது போக பக்கத்தில் அண்ணங்கிட்ட இருக்கிற மரத்துலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போது இங்கே சுற்று வட்டார பகுதியிலேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதே நம்மளுக்கு ஏகமாக கிடைக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன? பொதுவாக அத்தி ரத்தம் நல்லா சுத்தப்படுத்தும், ரத்தத்தை நல்லா ஊற வைக்குங்க. ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு அத்தியை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லுவாங்க. டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்மளும் வாடிக்கையாளர்கிட்ட கொடுத்து வரலும்
தேனில் ஊற வச்சு அத்திப்பழம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த பிளட் கவுண்ட் அதிகமாகி ஹீமோகுளோபின் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகுது பார்த்துருக்கு. அதில் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கூட நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த மாசமாக இருக்கிறப்போ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் கொடுப்பாங்களே, அது கூட எடுத்துக்க தேவையில்லை, அந்த அளவுக்கு இதில் கிடைக்குதுங்க. இது ரத்தம் நல்லா ஊறும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் நல்லா சரியாகுங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. சுகர் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களுக்கு கை கால் நடுக்கும் இருக்கும், வயசானவங்களுக்கு கொஞ்சம் கை கால் நடுக்கிறீங்க, அதுக்கும் இது ரொம்ப நல்லா வேலை செய்யுதுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு அது இது கொஞ்சம் ஒரு பக்கம் சிறப்பாக வேலை செய்யுது. இன்னொன்று இந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறது இது ஒரு முக்கிய பங்காக வகிக்குதுங்க. இப்படி நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பழங்காலத்தில் இதை சித்த மருத்துவர்களோ இல்லை சித்தர்களோ இதை குறிப்பிட்டது அதவம்ன்ற பேரில் குறிப்பிட்டிருக்காங்க நாட்டத்தியை. கம்பேரிட்டிவ் ஹைப்ரிட் அத்தியை விட இதை தான் நம்மளுக்கு எடுத்து மருந்தாக பயன்படுத்துறதுக்கும் இல்லை அதிலிருந்து லேகியம் செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் சித்தர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து கடைகளில் ஒரு அத்திப்பழம் கிடைக்குதுங்க இல்லையா, அதே மாதிரியான ஃபார்மேட்டில் இந்த நாட்டு அத்திப்பழத்தை நம்மளால் பண்ண முடியலைங்க. நாங்களும் ஒரு 100-150 கிலோ வரலாம் பழம் வரலாம் கூட நம்ம செஞ்சு பார்த்துட்டோங்க. அந்த ஃபார்மேட்டில் எப்படி பண்ணவே முடியல நம்மளால். ஏன்னா அதோட தன்மை வேறையாக இருக்குது. இல்லை என்னென்னா அது எவ்வளோ காய வச்சாலும் அது புளி மாதிரியான ஒரு ஈரத்தன்மையில் இருந்துகிட்டே இருக்குது. நாட்டத்து எப்படி கிடையாது, காஞ்சிச்சுன்னா முறுக்கு மாரி உடைய ஆரம்பிச்சிருது. ஒரு அரை காய்ச்சல் போட்டோ இல்லை முழு பழத்தையோ போட்டோ நம்ம அதுமாரி செஞ்சு பார்த்துட்டோம், நம்மளால் அதுமாரி கொண்டு வர முடியலைங்க. அப்போது என்ன கிடைக்குதோ அதை வச்சு செய்யலாம் அப்படின்ற மாரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மள்ட்ட இன்னும் வாடிக்கையில் கேட்குறது அது மாதிரி பழம் கிடைக்குங்களா, அது மாதிரி செய்ய முடியுங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் அதுக்கு ரொம்ப பழகிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த நாட்டு அத்திப்பழத்துலேருந்து என்ன மாதிரியான வேல்யூடட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக பண்ணல நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க? இதை நம்ம தேனில் ஊற வச்சு கொடுக்கலாங்க. இன்னும் பொடியாக அரைச்சி தேநீர் பொடியோ இல்லை வந்து சூப்பு பொடியாவோ அப்படியே கொடுக்கலாங்க. அல்வா மாரி செய்யலாம். இதை நம்ம ஏதாச்சும் பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அது போல் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம ஒரு மால்ட் வெரைட்டி செய்கிறோம்னா அது கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம செய்யலாங்க. நூடுல்ஸில் நம்ம ஆட் பண்ணி செய்யலாம், பாஸ்தாவில் ஆட் பண்ணி செய்யலாம். இது மாதிரி நம்ம வெரைட்டியாக மில்லட்ஸ் நூடுல்ஸ், மில்லட்ஸ் பாஸ்தான்ற மாதிரி நம்ம அத்தி பாஸ்தாவோ அத்தியில் நூடுல்ஸோ அது மாதிரி நம்ம எது கூட வேணாலும் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்க முடியுங்க. இப்போ நாம இதில் வந்து தேனில் ஊற வச்சு அத்தி பண்ணிட்டு இருக்கோம். அத்தியில் லேகியம் மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. பால் ஆத்தி உடிக்கிற பொடி பண்ணுறோம், ஜாம் பண்ணுறோம், ஊறுகாய் பண்ணுறோம், அல்வா பண்ணுறோங்க, சப்பாத்தி பூரி சுடுற மாதிரி மாவு பண்ணுறோங்க. இப்படி ஒரு 7 ப்ராடக்ட் நம்ம அத்தியில் மட்டும் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸாக நீங்கள் யாரை பார்க்குறீங்க? நம்மகிட்ட கேட்குறீங்களே விதவிதமாக கேட்குறாங்க. இதை சாப்பிட்டா நம்மளுக்கு பிளட் கவுண்ட் அதிகமாகுங்களான்னு கேட்குறாங்க. ஒரு சில டயபெட்டிஸ் க்யூர் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போது யாருக்கு என்னன்றதை நம்ம தெளிஞ்சு அதுக்கான பொருளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அத்தி ஒன்று தான், ஆனால் அதிலிருந்து ஒவ்வொன்று கூட ஆட் பண்ணும்போது அதோட மருத்துவ குணம் மாறுதுங்க. அப்போது யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுறதா இருக்குங்க. நீங்கள் எந்தெந்த வகையில் மக்கள்கிட்ட எண்ட்யூசர்ஸ் கிட்ட இந்த உங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்குறீங்க? நம்ம வந்து இதை ஃபேஸ்புக் மூலியமாவோ இல்லை இன்ஸ்டா மூலியமாவோ யூடியூப் மூலியமாவோ அப்புறம் தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணுறது மூலியமாவோ இல்லை ஸ்டால்ஸ் நம்ம போடுறோங்க. திருவிழாக்கள் நடக்கும், இயற்கை திருவிழாக்களோ இல்லை உணவு திருவிழா அதுமாரி நடக்குங்க. அங்கே நம்ம காட்சிப்படுத்துகிறோம். அங்கே வந்து வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆர்டர்ஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து மக்கள் வந்து அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி இதை சாப்பிட்டா இது சரியாகுதுன்னு சொல்லி அப்படி வாங்குறதோ அதுமாரி நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ இது நீங்கள் வந்து உங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்களா வந்து இனிஷியலாக உங்களோட ஃபண்ட்ஸ் வச்சு தான் பண்ணீங்களா இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து இது இந்த மாதிரி வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்களா? கவர்மெண்ட் சைடு இருந்தால் நம்மளுக்கு ஃபண்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம இனிஷியலாக நம்ம கையில் இருந்தால் போட்டு பண்ணுங்க. பெருசாக எனக்கு ஃபண்டுன்னு எதுவும் தேவையில்லை. நம்மகிட்ட மரம் இருந்தனால நம்ம அதை வாங்கி அதுக்கு தேன் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாங்க. எடுத்தோடனே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போட்டோ இல்லை பெரிய மிஷினரிஸ் வாங்கியோ அப்படி எதுவும் பண்ணலிங்க. ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம், ஒவ்வொரு ப்ராடக்டாக பண்ணோம். அப்படியே ஸ்கேல் பண்ணி தான் இப்போ அடுத்த லெவலுக்கு வந்திருக்குங்க. ஓகே, இந்த அத்தி மரத்தில் வந்து இந்த பழத்தை மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுங்களா இல்லை அந்த மரத்தில் வந்து வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குங்களா? பழத்தை தவிர மற்ற மரப்பட்டைகளில் மரத்துலேருந்து வர பாலில் இலையில் அப்படி ஒவ்வொன்றிலையும் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அந்த மரப்பட்டையை கீறணும்னா அதிலிருந்து ஒரு பால் வரும். அந்த பால் கூட செம்மண் புத்துமண் கலந்து கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சுன்னா அது அப்பி கட்டு போட்டு வச்சோம்னா சீக்கிரம் குணமாகுறது அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கோம். அது நம்ம கண்கூடாவே பார்த்துருக்கோம். திருக்கழுக்குன்றத்தில் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டி சின்ன வயசாக இருக்கும்போது ரோடுகளில் சாலைகளில் அத்தி கல் விற்றுட்டு போவாங்களாம். அந்த அத்திகள் எப்படின்னா அத்தி மரத்துலேருந்து வர வேரை கட் பண்ணி விட்டு அதில் ஒரு கலையம்னா மண்பானையை வச்சு அதிலிருந்து சேகரித்து அடுத்த நாள் கல் வித்துட்டு போயிருக்காங்க. அது டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். அது வந்து பெரும்பாடு பிரச்சனை மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ராப்ளம்க்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 3 நாள் குடிச்சதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை அப்படின்லாம் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஏதாவது வெரைட்டிஸ் இருக்குங்களா? இந்த நாட்டு அத்திப்பழத்தில் ஏதாவது வெரைட்டிஸ்? நாட்டு அத்திப்பழம் தான் நம்ம சமவெளி பகுதியில் விளையிற ஒரு நாட்டத்தி இருக்குங்க. அது இல்லாமல் யானைக்காது அத்தி மலைப்பகுதியிலையும் சமவெளி பகுதியிலையும் இருக்குது. அப்புறம் மலையத்தி மலைப்பகுதிகளில் இருக்குங்க.
இதெல்லாமே அந்தந்த பகுதிக்கு விளையிற பழங்கள் நம்ம எடுத்துக்கிறது தான் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், உடலுக்கு அதுதான் தேவையாகவும் இருக்கும். இது வருஷம் ஃபுல்லாக காய் காக்குங்களா, இல்லை ஏதாவது சீசனல் டைம் அந்த மாதிரி? இது சீசனல் டைம் மாதிரி இல்லைங்க. தென்னை மரம் எப்பவும் போல ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெட்டுற மாதிரியா இது அதே மாதிரி தாங்க. 45 50 நாளைக்கு ஒரு வாட்டி பழம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதிலிருந்து அறுவடை பண்ணி கொடுத்துட்டு இருக்கலாங்க. அறுவடை பண்ணி நம்ம அதை ஒரு வாரம் பழுக்குங்க, பழுத்துட்டு அதை பதப்படுத்தி நம்ம அடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ இதையும் தாண்டி வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அதில் நீங்கள் பண்ணணுன்ற ஐடியா வச்சுருக்கீங்க? முன்ன சொன்ன மாரியே தாங்க, நம்ம வெரைட்டிஸ் இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாமான்னு இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெடிசனல் பெனிஃபிட்ஸை வச்சு அதுக்கு ஏதோ ப்ராடக்ட் ரெடி பண்ணலாமா அப்படின்ற மாரி யோசனை போயிட்டுருங்க. சூப் பொடி, இட்லி பொடி, பருப்பு பொடி, அது மாதிரிங்க. பாஸ்தாவில் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம், பிஸ்கெட்டில் ட்ரை பண்ணலாங்க. இன்னும் இது மாதிரி பிளான் போயிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ரிசர்ச்சில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கை வைக்காமல் இருக்குது, R&Dலையும் கொஞ்சம் போயிட்டுருக்குங்க. ஸோ இதுக்கான ரிசர்ச் வந்து யார் பண்ணுவா? நீங்களே பண்ணுவீங்களா, இல்லை உங்ககிட்ட டீம் இருக்காங்களா? நம்ம கூட அண்ணா இருக்காங்க, அவர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் கவிகை ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக நீங்கள் என்ன ரெவன்யூ பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணுறீங்க? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்தேங்க. மாதம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோங்க. இப்போது ஒரு மாதம் வந்து 1 to 1.5 லட்ச ரூபா வரலாம் நம்ம ரெவன்யூ பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏதாவது உங்களை மாதிரி வந்து படிச்சுட்டு ஒரு வேலையில் இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படிலாம் பார்த்துருந்தா நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். எனக்குலாம் ரொம்ப ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். இதை எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி பண்ணலான்லாம் யோசனை இருந்துகிட்டே இருக்குங்க. நான் ஆரம்பித்தது ஒன்றுமே இல்லை, விளையாட்டு போக்கில் ஆரம்பித்தது மாரி தான் வச்சுக்கலாங்க இல்லைங்க. செய்ய ஆரம்பித்தோம், ஒன்றொன்னா ஸ்கேல் அப் பண்ணதாங்க. இப்போ 3 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னா சின்ன ஒரு ப்ராடக்ட்டில் தான் ஆரம்பித்தோம். தேனில் ஊற வச்சு அத்தி மட்டும் தான் வச்சு ஆரம்பித்தோம். இப்போ 7 ப்ராடக்ட் பண்ணுறோம், அது கூட இன்னும் நிறைய ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம ஒரு காலை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது இயற்கை தன்னால் நம்மளுக்கு அது கை கொடுத்துரும். நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம வேலை செஞ்சோம்னாவே போதுங்க. நம்ம நிறையா ப்ராடக்ட்டோ இல்லை நிறையா ஸ்கேலப்போ பண்ணோம். இது என்னென்னா ஒரு உண்மையாக நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா அறத்தோடு செய்யும்போது நம்மளுக்கு இயற்கை நம்மளுக்கு துணை நிற்குங்க. ஸோ இப்போ மக்களுக்கு வந்து இந்த நாட்டு அத்திப்பழம்ன்றது ஒரு புதுசான ஒரு இதாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரியான வேல்யூடட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் சேர்க்குறப்போ அவங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? மக்கள் ஏற்றுக்கிறது சீக்கிரமாக ஏற்றுக்கிறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இத்தனை இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, இதெல்லாம் இது இல்லையா அப்படின்ற பார்க்குறாங்க. ஒரு சிலர் வந்து இப்படிலாம் பண்ணலாமா, இதை எப்படி பண்ணுறது, என்ன பண்ணலாம், இதை இன்னும் எப்படி நாங்கள் வேறு மாதிரி எப்படி பயன்படுத்த முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சஜஷன் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். மக்களும் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் வாங்கிக்கிறாங்க. எதுவும் வேண்டாம் வெறுப்பா அப்படின்னும் இல்லை, ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு நம்ம அடுத்த வாட்டியும் ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுதுங்க. தொடர்ந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுதுங்க. இப்போ கரெக்டாக நீங்கள் ரீட்டைல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஹோல்சேல் அண்ட் ஒயிட் லேபிளிங் மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க? B2Bயும் பண்ணுறோங்க, B2Cயும் பண்ணுறோம், ஒயிட் லேபிளிங் பண்ணுறோம், ஹோல்சேலாகவும் பண்ணிட்டு இருக்குங்க. எல்லா விதமாகவும் நம்ம ப்ராடக்ட் கொடுத்து. இப்போ கரெக்டாக உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எங்கெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க பெரும்பாலும் கொடுத்துட்டு தான் இருங்க. கோயம்புத்தூர், சென்னை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி, இப்படி எல்லாமே பக்கமும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்குங்க. ஸோ பொதுவாக இப்போ வந்து அத்திப்பழத்தை பற்றி மக்கள் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பார்த்த வரைக்கும் இருக்கா? கண்டிப்பாங்க. அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா எத்தனை பூச்சா இருக்குது, புழுவாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் பதப்படுத்துறீங்க, எப்படி சுத்தப்படுத்துறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. செங்காயாக பறிக்கும்போது பூச்சி இருக்கும், புட்டு வச்சோம்னா அது பரந்தரமா இருக்கும். இன்னொன்று அந்த அத்திப்பழத்தில் பூச்சி ஓட்டை போட்டு வெளியே போன வாட்டி தான் பழம் பழுக்க ஆரம்பிக்கும். இப்போ முதல் நாள் செங்காயாக இருக்கும், அடுத்த நாள் பழம் பழுக்குது அப்படின்னா அந்த அத்திப்பழம் உள்ளே இருக்கிற அந்த அத்தி குளவி வந்து ஓட்டை போட்டு வெளியே போன வாட்டி தான் பழம் பழுக்க ஆரம்பிக்கும். பழுத்த ஆரம்பிச்ச வாட்டி நம்ம புட்டு பார்க்குறோம் அப்படின்னா அதில் பூச்சி இருக்காது, அந்த விதை தான் உங்களுக்கு பூச்சி மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை முதல் நாள் இருக்கிற செங்காயை பார்த்துட்டு பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று புழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கத்திரிக்காயில் சொத்த கத்திரிக்காய் வருது இல்லைங்க, அது மாதிரி ஏதோ 1-2 காயில் சொத்த காயாக இருக்கும். அதை மட்டும் நம்ம எடுத்து அப்புறப்படுத்திட்டு மீதி இருக்கிற காய்களை பறித்து நம்ம அதை பதப்படுத்தி பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவிகை ஃப்ரூட்ஸோட ப்ராடக்ட்ஸை வாங்கணும்னு நினச்சாங்கன்னா எப்படி அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்? பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்குங்க, 9842462909. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கலாம். பார்த்துட்டு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாங்க. அதேமாரி நம்மளுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குங்க, கவிகை ஃபுட் சென்டர் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அது மூலியமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குங்க, கவிகை ஃபுட் சென்டர் பேர்லேயே இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அது மூலியமாக பார்த்து நம்ம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ நாட்டு அத்திப்பழத்தை பற்றியும் அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதோடைய லைஃப் டைம், அந்த பழத்தோட லைஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்டிகுலராக சூஸ் வேல்யூ அடிஷன் பண்ணி அதை வந்து இத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிங்க.